சஹான்ஜி ஸ்பீக்கிங். இன்று விநாயக சதுர்த்தி. விநாயகன் என்றால் வினைகளின் நாயகன். மனிதா, நீ உன் வினைகளுக்கு நாயகனாக இருக்க முடிகின்றதா? வினைகள் என்றால் செயல். உன் செயல்களுக்கு நாயகனாக, உன் செயல்களுக்கு தலைவனாக நீ இருக்கின்றாயா? உன் செயல்கள் யாவும் உன் உணர்வுத்தன்மையோடு வெளிப்படுகின்றதா? உன் செயல்கள் யாவும் விழிப்புணர்வோடு வெளிப்படுகின்றதா என்ற கேள்வியை உங்கள் முன் வைத்தால் பெரும்பாலான மனிதர்கள் இல்லை என்று தான் சொல்வார்கள். ஏனென்றால் ஆணவ மனதின் வழியாக செயல்படுபவர்கள் வினைகளின் நாயகனாக இருக்க மாட்டார்கள். அங்கே மனம்தான் நாயகனாக இருக்கின்றது. மனம்தான் அவனை ஆட்டி படைக்கின்றது. மனதின் வழியாக செயல்படுபவர்கள் வினையின் நாயகனாக இருக்கவே முடியாது. யாரால் வினைகளின் நாயகனாக இருக்க முடியும்? செயல்களின் தலைவனாக இருக்க முடியும்? உள்ளார்ந்த மையத்தில் இருந்து செயல்படும் அந்த பக்குவ மனிதனால்தான் அவனுடைய வினைகளுக்கு, அவனுடைய செயல்களுக்கு நாயகனாக இருக்க முடியும். இந்த சமூகம் இந்த மனிதனை ஒரு பயன்பாட்டு பொருளாகத்தான் பயன்படுத்தி வருகின்றது. மனிதன் இதற்காக பிறந்தான். மனித பிறவி ஏன் இந்த பூவிலகில் மீண்டும் மீண்டும் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது தெரியுமா? இறைவன் ஏன் அந்த செயலை மட்டும் நிறுத்தாமல் செய்து கொண்டே இருக்கின்றான்? அவன் எதிர்பார்த்து கொண்டே இருக்கின்றான். அந்த கடவுள் தன்மை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறது. மீண்டும் உயிர்ப்புள்ள ஒரு கடவுள் தோன்றுவானா என்று கடவுள் தன்மை, நம் மகா கடவுள் தன்மை, அந்த பிரபஞ்சத்தன்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது. இந்த மனிதனாவது உயிர் தெழுந்து மற்றவர்களுக்கு போதிக்கும் நிலையில் உயர்வானா? அவன் உடல் தளத்தையும் மனத்தளத்தையும் கடந்து அவனுக்குள் இருக்கும் கடவுள் தன்மை உணர்ந்து, அப்படி உணர்ந்ததை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துவானா என்று இந்த பிரபஞ்சத்தன்மை எதிர்பார்க்கின்றது. இந்த கடவுள் தன்மை எதிர்பார்க்கின்றது, அந்த மகா கடவுள் தன்மை. ஆனால் அந்த மகா கடவுள் தன்மை தோற்றுக்கொண்டே இருக்கின்றது. அந்த இறைவன், அந்த மகா இறைவன் தோற்றுக்கொண்டே இருக்கின்றான். எப்பொழுதுதான் அரிதாக ஒரு புத்தன் தோன்றுகிறான், அரிதாக ஒரு வள்ளலார் தோன்றுகின்றார், அரிதாக ஓசோ தோன்றுகின்றார். இது போன்ற பல அரிதாக ஞானமடைந்த ஞானிகள் எப்பொழுதாவது தோன்றுகின்றார்கள். ஆகையால் அந்த மகா இறைவன் அனுதினமும் தோற்றுக்கொண்டே இருக்கின்றார். அவனது எதிர்பார்ப்பு அவ்வளவு எளிதாக நிறைவேறுவதில்லை. ஏனென்றால் இந்த சமூகம் அந்த பிறக்கும் குழந்தையை அந்த அளவுக்கு பயன்பாட்டு பொருளாக ஆக்கிவிடுகின்றனர். அவர்களுக்கு அறிவை திணிக்கின்றேன் என்ற பேரில் அந்த மனிதரிடம், அந்த மனித குழந்தையிடம் விஷத்தை திணித்து விட்டனர். அந்த விஷத்தை முறித்து அவன் தன்னை உணர்ந்து அவன் உயிர்த்தெழ வேண்டும். அதற்கு மிகுந்த விழிப்புணர்வு வேண்டும். அந்த விழிப்புணர்வு தன்மையில்தான் அந்த மனிதன் அவனுடைய செயல்களுக்கு தலைவனாக முடியும்.
ஆனால் இந்த சமுதாயம் மனம் சார்ந்த செயலை செய்யும் மனித குழந்தையாகத்தான் வளர்க்கப்படுகின்றது. அந்த அப்பாவி குழந்தை என்ன செய்யும்? அந்த ஆதரவற்ற குழந்தை என்ன செய்யும்? பெற்றோர்களின் ஆதரவில் வளரும் அந்த குழந்தை என்ன செய்யும்? தாய் தந்தர்கள் என்ன கூறுகின்றார்களோ அதை மனத்தளத்தில் ஏற்று அது ஆணவமாக மாறி அந்த ஆணவ மனதின் வழியாகத்தான் அந்த மனித குழந்தை செயல்படும். இதனையும் மீறி ஒரு குழந்தை மீண்டும் குழந்தை நிலைக்கு விழிப்புணர்வின் உச்சத்தில் செல்ல ஆயத்தமாகின்றது. அந்த செயல் அரிதாகத்தான் இருக்கின்றது. அந்த செயல் மிக மிக அரிதாகத்தான் நடக்கின்றது. அரிதாகத்தான் நடக்கின்றது. இறைவன் தோற்றுக்கொண்டே இருக்கின்றார். இந்த மனித குழந்தையாவது மீண்டும் குழந்தை நிலைக்கு விழித்தெழுந்து உயர்ந்த புத்த நிலைக்கு உயிர்த்தெழுந்து இந்த மனித சமுதாயத்திற்கு போதிப்பானா என்று இறைவன் எதிர்பார்த்து தோற்றுக்கொண்டே இருக்கின்றார்.